ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அப்பாரி கிரியேஷன். டுடே சம்கி டைப் 2 பார்க்கலாம் வாங்க. லோடட் சம்கி தான். ஆல்ரெடி நான் கோடு போட்டு ஆப்போசிட்டில் லாக் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் ஜரியில் தான் ஒர்க் பண்ணி காட்டுறேன், நீங்கள் நரம்பில் ஒர்க் பண்ணுங்கள், சரிங்களா? இது சம்கியில் இம்பார்ட்டண்ட்டான டைப். இது லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணுறது. நீங்கள் அயன் நீடிலில் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிருந்துச்சுனாக்கா நீங்கள் அப்படியே பீட்ஸை எப்படி லோட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் துளிப் நீடிலில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கொடுத்து அப்படியே ஸ்டிச் பண்ணணும். இதில் லோட் பண்ணணும். இப்போ பீட்ஸ்லாம் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி லோட் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மொத்தமாக வரலன்னா நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து கூட ஒர்க் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போது சரிங்களா, ஃபஸ்ட்டு பீட்ஸ் இன்சர்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நான் இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். கீழே இருந்து கொடுத்துட்டு வரல, லூப்பில் உள்ளே விட்டுட்டேன். உள்ளே விட்டுட்டு கொஞ்சம் ஜரியை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஹோல்ட் பண்ணிவிட்டு டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கணும். ஹோல்ட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு லாக், சரிங்களா? திரும்ப பாருங்கள், லூப் உள்ளார நான் நீடில் விடுறேன். விட்டுட்டு நல்லா டைட்டாக கீழே ஜரி இழுத்தோம்னா ஃபஸ்ட்டு கொடுத்த ஜம்கிக்கு மேலே அந்த ரெண்டாவது ஜம்கி போய் உட்காரும். உட்கார்ந்த உடனே டைட்டாக ஒரு லாக்கு, சரிங்களா? திரும்ப பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அடியில் இப்படி கொடுத்துட்டு லூப்பை இப்படி எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம், சரியா? இப்போது செகண்ட் மெத்தடில் அப்படியே இப்படி எடுக்கிறோம். எடுத்து இந்த லூப்பில் ஜம்கியை இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு டைட்டாக கீழே ஜரியை பிடிச்சி இழுக்கிறோம், சரியா? ஜரியை பிடிச்சி இழுக்கிறோம். இழுக்கும் பொழுது இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்கி மேலே போய் இப்போது நம்ம வைக்கிற சம்கி போய் உட்காரும். அப்படி உட்காரும்பொழுது டைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து ஒரு லாக், சரிங்களா? திரும்ப பாருங்கள். சம்கியை லோட் பண்ணுறேன். லோட் பண்ணிவிட்டு லூப் உள்ளார விடுறேன். விட்டுட்டு நல்லா டைட்டாக கீழே ஜரியை கொஞ்சம் பிடிச்சி இழுக்கிறேன். இழுத்து டைட்டாக ஒரு லாக் வைக்கிறேன். அப்படி வைக்கும்பொழுது சம்கி ரொம்ப அப்படிலாம் ஷேக்லாம் ஆகாது, சரியா? அங்கே தான் இருக்கும், எடுத்துகிட்டுலாம் வராது. நம்ம டைட்டாக ஹோல்ட் பண்ணி கொடுத்தோம்னா சம்கி அப்பால் நகராது, அப்படியே தான் இருக்கும். நம்ம எந்த ஷேப்பில் கொடுக்குறோமோ அந்த ஷேப்பில் இருக்கும். திரும்ப பாருங்கள், லூப் உள்ளார விட்டுட்டேன். டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு ஒரு லாக்கு, சம்கி இன்சர்ட் பண்ணுறேன். டைட்டாக பிடிச்சி இழுக்கிறேன். கீழே இழுத்துட்டு ஒரு லாக்கு. இதுதான் லோடட் சம்கி. இதில் கிளிட்டர் மெத்தடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. கிளிட்டர் மெத்தடுனா இப்போ இந்த பிங்க் கலர் இருக்கு இல்லையா, இந்த பிங்க் கலரில் லைட் பிங்க், டார்க்காக ஒரு கலரும் லைட்டாக ஒரு கலரும் எடுத்து ரெண்டுத்தையும் அடுக்கடுக்காக நம்ம கொடுத்துட்டு வரணும், சரிங்களா? இப்போது என்கிட்ட டார்க் கலர் எதுவும் இருக்குது, லைட் கலர் இல்லை, இது டார்க் கலரு. ஸோ நான் ரெட் கலர் எடுத்துக்கிறேன், சரிங்களா? ரெட் கலர் எடுத்துக்கிட்டு இப்போது பிங்க் கலர் கொடுத்துருக்கேன் இல்லையா, பாருங்கள். பிங்க் ஃபஸ்ட்டு ரெட் எடுத்துக்கிட்டேன், அப்புறம் பிங்க் எடுத்துகிட்டு டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு லாக். இப்போது இதில் நான் ரெண்டாக கொடுத்துருக்கேன் இல்லையா, இது ஒரே சைஸாக இருக்குது. நீங்கள் கொடுக்கும்பொழுது மினிமம் சின்ன சைஸ் ஒன்று இருக்குல்ல, அதில் இருக்க உங்களுக்கு சொல்லியே காட்டிடுறேன். இப்போ டபுளாக அந்த மாதிரி கொடுக்கும்பொழுது சின்னதாக சாரி, இது மேலே வரணும். இந்த சின்ன சம்கியை இப்படி கொடுத்துட்டு டைட்டாக ஒரு லாக், சரிங்களா? பாருங்கள், இதுதான் நம்ம கிளிட்டர் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஒரு டார்க் கலர், இப்போ பிங்க் கலர், இப்போ ரெட் கலர்லேயே ஒரு டார்க் ரெட் கலர்னால் அதில் லைட்டாக ஒரு கலர் இருக்கும், சரிங்களா? அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்பொழுது ஒரு கிளிட்டர் ஃபீலிங் கிடைக்கும். அதுதான் நம்ம கிளிட்டர் மெத்தடுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம்.
சரியா? இதான் கிளிட்டர் மெத்தடு. ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ ஒரு திலகம் ஷேப்பில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகேவா? இது எண்ணெய் போட்டு நான் முடிச்சுக்கிறேன். இப்போது திலகம் ஷேப்பில் ஒர்க் பண்ண போகிறேன். இப்போது ஏதாச்சும் ஒரு ஷேப்பில் ஒர்க் பண்ண போகிறேன், எனக்கு அப்படியே கரெக்டாக வரும்னா நீங்கள் இந்த ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே அது மேலே ஒர்க் பண்ணலாம். இல்லை எனக்கு வராதுன்னா நீங்கள் ஜரியால் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. எல்லா ஸ்டிச்லேயும் கொடுக்குற மாதிரி தான் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே இன்றைக்கி கொடுக்க போகிறேன். அயன் நீடில் லோட் பண்ணிக்கிட்டேன், ஆல்ரெடி லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பீட்ஸ் வந்து லோட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி லோட் பண்ணிக்கணும். லோட் பண்ணிவிட்டு ஃபில்லிங்காகவும் கொடுக்கலாம், அவுட்லைனாகவும் கொடுக்கலாம். சரிங்களா? இப்போது நான் இன்சர்ட்டில் கொடுக்குறேன். பாதியிலேருந்தே எடுத்துக்கிறேன். நான் எடுத்துகிட்டு ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சுக்கிறேன். வச்சுட்டு நம்ம பீட்ஸ் இன்சர்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி கொடுத்துக்கலாம். டைட்டாக பிடிச்சி இழுக்கணும், அப்போ தான் ஃபஸ்ட்டு சம்கியில் போய்ட்டு உட்காரும். நம்ம அயன் நீடில் பண்ணும்பொழுது ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சிடலாம். நம்ம ஒரு ஜர்தோசி கூட ஒர்க் பண்ணும்பொழுது இதை வந்து ஆரி நீடில் பண்ணாமல் எம்ப்ராய்டரி நீடில் இருக்குல்ல, கையூசி, அதால் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஆரி நீடில் வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஜர்தோசி கூட ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு புரியும், அப்போ சொல்லும்பொழுது. இப்போ புரியாது. சரிங்களா? இது போட்டுட்டு காட்டுறேன். இப்போது இந்த எட்ஜில் வரும் பொழுது பாருங்கள், நம்ம பீட்ஸ்லாம் ஒர்க் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் கொடுக்கணும். இங்கே கொடுத்துட்டு, சரிங்களா, கொடுத்துட்டு இங்கே ஆப்போசிட்டில் லாக் வைக்கிறோம். சரிங்களா? ஆப்போசிட்டில் லாக் வச்சுட்டு இந்த சம்கி நம்ம வந்து கொடுக்குறோம். ரெட் கலர் வந்துருச்சு. சரிங்களா? கொடுத்துட்டு டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணி ஒரு லாக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு திரும்ப பாருங்கள், அடுத்த லாக். சரிங்களா? பாருங்கள், அடுத்து முடிக்க போகிறேன் இல்லையா, முடிக்கும் பொழுது மறுபடியும் ஒரு லாக் கொடுக்குறேன். கொடுத்துட்டு மொத்தமாக இதை வந்து ஃபில்லப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த திலகம் ஷேப்பில் வந்து நம்ம உள்ளார ஃபில்லிங் கொடுத்துட்டு வெளியே அவுட்டரில் கிளிட்டர் மெத்தட் கொடுத்துருக்கோம். இன்னொரு டிப் சொல்ல மறந்துட்டேன். இப்போது ஏதாச்சும் நம்ம ஒர்க் பண்ணுறோம், சம்கி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, அது எந்த மெத்தடாக இருந்தாலும் சரி, இப்படி ஒர்க் பண்ணும்பொழுது முடிக்கிறோம் இல்லையா, இப்போது இதில் போய்ட்டு நான் முடிக்கிறேன். சரிங்களா? இப்படி முடிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த சம்கி கிட்ட போய்ட்டு தான் நம்ம முடிப்போம். இப்படி முடிக்கும் பொழுது இந்த ஃபஸ்ட்டு இப்போ லாஸ்ட்டாக முடிக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு சம்கி இருக்குது இல்லையா, இதை லைட்டாக பிடிச்சி தூக்கிக்கணும். சரிங்களா? நல்லா பாருங்கள், இது லாஸ்ட்டு சம்கி, இது ஃபஸ்ட்டு சம்கி. இப்படி கொடுக்கும் பொழுது லைட்டாக இப்படி தூக்கி விட்டுக்கணும். தூக்கி விட்டுட்டு ஒரு லாக் வைக்கணும். சரிங்களா? லாக் வச்சுட்டு எண்ணாட் போட்டு முடிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலேருந்து முடிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு சம்கியை வந்து லாஸ்ட்டு சம்கி இப்படி தூக்கி விட்டுட்டு
இப்போ லாஸ்ட்டாக அங்கே இருக்குது இல்லையா, இந்த ஜம்கியை வந்து உள்ளே விட்டுடணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற ஜம்கிக்கு அடியில் இந்த லாஸ்ட்டாக முடிக்கிற ஜம்கி வந்து வரணும். சரிங்களா? இன்றைக்கி இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். சரிங்களா? நீங்களும் இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு பெரிய இமேஜில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் வந்து மாடலுக்கு கூட டைப் பண்ணி பாருங்கள். ஜம்கி லோடட் ஜம்கின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கனாலே வரும். சரிங்களா? இது மாதிரி ஏதாச்சும் ஒரு பெரிய இமேஜ் ஆனால் இருக்கணும். பெரிய இமேஜாக எடுத்து ஒர்க் பண்ணி பாருங்கள். இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.